எப்பவுமே ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்றாங்களான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 2024ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற டாப் 10 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், சென்னை பெட்ரோலியம், கோல் இந்தியா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஓஎன்ஜிசி, HCL டெக்னாலஜிஸ், பவர் கிரிட் கிராப், பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிசி, குஜராத் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 3%ல இருந்து 7% வரைக்கும் டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டிவிடெண்ட்காக பாக்குறவங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. டிவிடெண்ட் மட்டும் போதாது, இன்னும் இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் டீப்பா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்டா பார்க்க போறது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இவங்க வந்து ஆயில் ரிஃபைனிங் அண்ட் பெட்ரோலியம் மார்க்கெட்டிங் பண்ற கம்பெனி. செக்டர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஃபைனிங்ல 27%, பைப்லைன் வந்து 19%, மார்க்கெட்டிங் வந்து 21%, பெட்சம் 17%, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜேவி வந்து 8%, அதர்ஸ்ல வந்து 2% இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 182 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 2,57,000 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 6.30லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 197லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 85லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6.48% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பர் ஆனம்க்கு. டிவிடெண்ட் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸா மார்ச் அண்ட் ஏப்ரலுக்குள்ள டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 7,76,351 crores கிட்ட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 41,615 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 95% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 51%, எஃப்ஐஐ வந்து 7%, டிஐஐ வந்து 29%, பப்ளிக் வந்து 11% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டா பார்க்க போறது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன். இவங்க வந்து க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ணுவாங்க டு ப்ரொடியூஸ் அண்ட் சப்ளை வேரியஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1023 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 15,234 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 6லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1,275லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 347லயும் இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10 கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5.39% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட டிவிடெண்ட் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா 2010ல இருந்து 2024 வரைக்கும் மார்ச் அண்ட் ஏப்ரல்ல டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2024ல 66,385 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2024ல 2,708 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 154% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 67%, எஃப்ஐஐ வந்து 14%, டிஐஐ வந்து 1%, பப்ளிக் வந்து 16% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்டா பார்க்க போறது கோல் இந்தியா. இவங்க வந்து என்கேஜா இருப்பாங்க மைனிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல்ல. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 519 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 3,19,815 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 8லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 527லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 226லயும், ஃபேஸ் வேல்யூ வந்து 10லயும், டிவிடெண்ட் வந்து 4.65% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸா ஃபர்ஸ்ட் 2 month ஆர் லாஸ்ட் 2 month குள்ள டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 1,42,323 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 36,942 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 126% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 63%, எஃப்ஐஐ வந்து 8%, டிஐஐ வந்து 23%, பப்ளிக் வந்து 5% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்த்தா பார்க்க போறது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். இந்த கம்பெனி வந்து என்கேஜா இருப்பாங்க பிசினஸ் ஆஃப் புரோக்கிங்லயும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லயும். பிசினஸ் செக்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கிங்ல வந்து 89%, பிரைவேட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ல வந்து 3%, அட்வைசரி சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 9% கண்டெயின் பண்றாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 777 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 25,178 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 12லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 866லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 606லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் பர் ஆனம்க்கு 3.73% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸ்ல ஏப்ரல் அண்ட் ஆகஸ்ட் தான் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 5,049 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 1,696 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 21% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 74%,
எஃப்ஐஐ வந்து 9%, டிஏஐ வந்து 10%, பப்ளிக் வந்து 6% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், இவி, ஐடி, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்தா பார்க்க போகிறது ஓஎன்ஜிசி. இவங்க வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் வந்து 70%, நேச்சுரல் கேஸில் 17%, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸில் வந்து 13% ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 333 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 4,19,489 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 8.40லையும், ஹையாக ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 340லையும், லோவர் ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 172லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.37% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஃபெப் அண்ட் நவம்பர்ல தான் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 6,43,037 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 54,704 crores கிட்ட இருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 88% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 58%, எஃப்ஐஐ வந்து 8%, டிஏஐ வந்து 29%, பப்ளிக் வந்து 3% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்ஸ்தா பார்க்க போகிறது ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். இவங்க வந்து ஒரு லீடிங் குளோபல் ஐடி சர்வீஸ் பண்ணுற கம்பெனி. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து 72%, இன்ஜினியரிங் ஆர்என்டி சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 16%, ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 12% கிட்ட கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,639 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 4,44,770 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 27லையும், ஹையாக ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 1,697லையும், லோவர் ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 1,115லையும், ஃபேஸ் வேல்யூ வந்து 2வும், டிவிடெண்ட் வந்து 3.15% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமுமே ஸ்பிளிட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வந்து 2024ல பார்த்தீங்கன்னா 1,09,913 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2024ல பார்த்தீங்கன்னா 15,710 crores கிட்ட இருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 46% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 60%, எஃப்ஐஐ வந்து 18%, டிஏஐ வந்து 15%, பப்ளிக் வந்து 4% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. செவன்த்தா பார்க்க போகிறது பவர் கிரிட் கிராப். இவங்க வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ்ல 89%, கன்சல்டன்சியில் 1.2%, டெலிகாமில் 1.8%, அதர்ஸில் 7% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 347 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 3,22,591 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 20லையும், ஹையாக ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 357லையும், லோவர் ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 180லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.30% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 45,843 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 15,592 crores கிட்ட வந்திருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 74% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 51%, எஃப்ஐஐ வந்து 28%, டிஏஐ வந்து 16%, பப்ளிக் வந்து 3% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எய்த்தா பார்க்க போகிறது பேங்க் ஆஃப் பரோடா. இவங்க வந்து என்கேஜாக இருப்பாங்க ப்ரொவைடிங் வேரியஸ் சர்வீசஸ் சச் அஸ் பர்சனல் பேங்கிங்க்கு, கார்பரேட் பேங்கிங், அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் பேங்கிங்க்கு. இவங்க வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இருக்காங்க. இன்கம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10,174 crores கிட்ட வந்துட்டு இருக்கு. நான் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1,866 crores கிட்ட வந்துட்டு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 254 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1,31,275 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 6.98லையும், ஹையாக ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 300லையும், லோவர் ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 186லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.02% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. ரெவன்யூ வந்து 2024ல பார்த்தீங்கன்னா 1,18,379 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2024ல பார்த்தீங்கன்னா 18,471 crores கிட்ட வந்திருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 26% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 64%, எஃப்ஐஐ வந்து 11%, டிஏஐ வந்து 16%, பப்ளிக் வந்து 8% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நைன்த்தா பார்க்க போகிறது ஐடிசி. இவங்க வந்து லார்ஜஸ்ட் சிகரெட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இவங்களோட 5 செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹோட்டல்ஸ், பேப்பர் போட்ஸ்,
பேப்பர் அண்ட் பேக்கேஜிங், அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 495 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 6,19,046 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 30லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 511லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 399லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.81% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எவ்ரி ஃபெப் அண்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 70,881 crores கிட்ட கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 20,723 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 6.40% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா FII வந்து 40%, DII வந்து 44%, பப்ளிக் வந்து 15% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 10th பார்க்க போகிறது குஜராத் மினரல் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க வந்து என்கேஜாக இருப்பாங்க 2 செக்டாரில். ஒன்று வந்து மைனிங்கில், இன்னொன்று வந்து பவரில். ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மெட்டல்ஸ், பவர், விண்ட், சோலார் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்கில் 90%, பவரில் 10% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 12,722 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 21லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 506லையும், லோவர் ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 167லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 கிட்ட கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 2.80% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மே மந்த்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 10 இயர்ஸா. ரெவன்யூ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 2,462 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 613 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 120% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 74%, FII வந்து 1%, DII வந்து 1%, பப்ளிக் வந்து 23% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.